உங்கள் வீட்டை யார் தான் கவனிக்கணும்? நீங்கள் தான். ஒழுங்காக பராமரிங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உங்களுக்கு விருப்பமான உடைகளை அணிஞ்சு உங்களை கொண்டாடி இந்த வீட்டை என்ன பண்ணுங்க, நல்லா பேணி பாதுகாத்துங்க. அதுக்கு தான் பயிற்சிங்கெல்லாம், எக்ஸசைஸ்லாம், ஜிம்முங்கெல்லாம், ட்ரெயினர்லாம் ஓடி எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாதிரி என்கிட்ட வந்தீங்கன்னா யோக கலைன்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணிடலாம், இந்த உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கிற ரகசியத்தெல்லாம் எடுத்து சொல்லுவேன். இது இந்த அறை இந்த அறை இந்த இடம் இது, அதுதான் நான் ரகசியமாக சொல்லுங்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் தான் இது. நீங்கள் பார்க்க மறந்த, கேட்க மறந்த, தெரிஞ்சுக்க மறந்த விஷயம். நான் வேறு எதையும் சொல்ல போகிறது கிடையாது. என்கிட்ட உபதேசம் வாங்கினலாம் தெரியும். அப்படியே நம்மளை வச்சு ஏமாற்றி அமிச்சிட்டான் இருந்தாலுன்னு கூட சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் ஏன்டா உனக்கு ஒரு நான் ஆமாம் பின்ன வீடு கட்டி தானே சும்மாவா? உனக்கு சொல்லணும்ல இதாண்டா கிச்சனுன்ட்டு. இல்லை என்ன பண்ணுப்ப? பாத்ரூமில் போய் என்ன பண்ணுப்ப? ஆனால் எவனோ ஒருத்தன் தண்ணியில் நெருப்பு ஏறி வச்சுட்டான்ட்டு என்ன பண்ணுப்பா? அங்கே டேப்பு திறந்து விட்டு அங்கே போய் என்ன பண்ண முடியாது? அப்போ அது அதுக்கான இடம் அதை சொல்கிறது தான் என் வேலை. சொந்த வீடு எது? சொர்க்க நரகம் எங்க? உன்னை நீயே என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வேலை தான் சாப்பிடுவான். யோகி என்ன ஆயிட்ட நீ? என்னப்பான்ற வயிறும் தொந்த கப்பியமாக தான். யோகி இல்லைன்னே சொல்லி என்ன இப்போ பிரச்சனை? நல்லவன் சொல்லணுன்றதுக்காகவே என்ன பண்ணுறது ஒருத்தனும்? அதுமாதிரி யாரை ஏமாற்றிக்கிறீங்க? மதங்கள்லாம் உங்களை என்ன பண்ணுறான்? மேலே இருக்குது, கீழே இருக்குது, சைடில் இருக்குதுன்னு நிற்பான். அப்படிலாம் நீங்கள் பயந்துடாதீங்க. பயப்படுறீங்களா? நரகத்துக்கு போயிடுவோம் அப்படிலாம் இல்லை, பொய் சொல்கிறேன்.